திருமையாழ்வார் சொல்றாரு, கண்ணா உன்னுடைய திருவடிகள் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறார். உன்னுடைய என்ன வேணும்னு கேட்கிறாரு. உன் திருவடியை வேண்டாம் கேட்பாங்க, எல்லாரும் தான் கேட்பீங்க. திருமங்கி ஆழ்வார் இந்த பக்கத்து ஊருக்காரர் தான், அவர் சொல்றார் சீர்காழி பக்கம், கண்ணா உன் திருவடிகள் எனக்கு வேண்டாம் அப்படின்னாரு. எல்லாரும் திருவடிகளை கேட்கிறாங்க, வேண்டாங்கிறிய என்ன அர்த்தம் கேட்கும் பொழுது அவர் சொல்றான், திருமங்கியாழ்வார் சொல்றார், என்ன சொல்றார் தெரியுமா, இது அரக்கனுடைய தலைமையில் வைத்த திருவடி. மாபலி சக்கரவர்த்தி யாரு? மாபலி சக்கரவர்த்தி என்று சொல்ற அரக்கனுடைய தலைமையில் வைத்த திருவடி இல்லவா? காளிங்கத்தின் தலைமையில் வைத்த திருவடி இல்லவா? ஆகவே இந்த திருவடி குற்றமுடையது. ஆகவே உன் திருவடி எனக்கு வேண்டாம். அப்ப என் திருவடி உனக்கு வேண்டாம்னா அப்ப என்னதான் வேணும்? உன் அடியாருடைய திருவடி வேண்டும். உன் அடியாருடைய திருவடி வேண்டும் என்று சொன்னார். பாத்தீங்களா? அப்ப ஆண்டவனுடைய திருவடி உள்ள உயர்வாக எது கருதப்படுகிறது? அடியார்கள் திருவடி. அதைத்தான் சைவம் வலுப்படுத்தி சொல்லுகிறது. என் பெருமானை சொல்கிறது, குருநாதரை சொல்கிறது, அடியாரை சொல் 3 மடங்கான் போடுங்க. 3 மடங்கு கஷ்டமா இருக்குது. ஆண்டவன் விட்டுடு, குருவை விட்டுடு, அடியார் மடங்கானே போடுவாங்க. அவ்வளவு சிறப்பு யாருக்கு உண்டு? ஏன்னா அடியார் உள்ளத்துல குருவும் இருக்கிற, சிவருமான் இருக்கிறார் இல்லையா? அப்ப அடியார் வழங்கினா 3 மடங்கு போராச்சு. அதைத்தான் சொன்ன பெருமக்களே, அந்த திருவடியை பெற சொல்லுகின்ற பொழுது நான் சொன்னது இன்னொன்று செய்வோம் சொல்லி செய்யல. எல்லாரும் பெருமானிடத்தில் போய் மன்னிப்பு கேட்பாங்க, நான் இதான் தப்பு செஞ்ச மன்னிச்சு சொல்லி. ஆனால் நாவுக்கரசர் பெருமான் ஒரு மட்டிலும் இறைவனிடத்தில் மன்னிப்பு கேட்கவே இல்லை. என்ன கேட்டார் தெரியுமா? நான் ஏதாவது வாழ்க்கையில் பிழை செய்திருப்பேன் என்று சொன்னார். இறைவா, புளியம் வளரால் மோதி நிற்பாய். புளியங்கொம்ப எடுத்துக்கோ, குச்சி எடுத்துக்கோ, உதவுடன் ஒரு அவர் சொன்னது யாருதான்? புளியம் வளரால் மோதி நிற்பாய் இல்லையா? அப்பவே சொல்லிட்டார். பெருமாள் சொன்னார், நான் ஏதாவது தப்பு செஞ்சாலும் புளியம் நடக்கும்போது சொன்னார். இப்படிலாம் மிகச்சிறந்த ஆழமான சிந்தனை எங்க இருக்கிறது? ஆமா, உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் யூடியூப்ல பாருங்க. இணைய நாவுக்கரசருடைய அந்த நூக்கங்களை பற்றி 1.5 மணி நேரம் பேசியிருக்கேன். எந்தெந்த இடத்துல நுணுக்கம் வாய்ப்பு கிடைத்தால் விஜயமலம் வச்சு கொரிமலம் போட்டு பார்த்தீங்கன்னா எந்தெந்த இடத்துல நுணுக்கங்கள் இருக்குங்கிறத வருஷப்படுத்தி 1.5 மணி நேரம் பேசியிருக்கேன். புரியுங்களா? அதில் இது ஒன்று புளிய மராரால் மோதி உப்பாய்மா சொல்லக்கூடிய ஒன்று என்று சொல்லிக்கொண்டு பெருமக்களை நான் அடிக்கடி சொல்லக்கூடிய மந்திரத்தை இங்கே சொல்லி வந்தேன். ஐயா, ஒன்று குமரிங்கத்தின் உழவார பணியை தமிழகத்தில் முதலாக நாவுக்கரசர் பெருமாள் காலத்துக்கு பின்னால் யாராவது செஞ்சாங்கன்னு நமக்கு தெரியாது. நம்ம காலத்தில், நம்ம நம்முடைய காலத்தில் உழவார பணியை முதலாக தொடங்கியது கொங்கு மண்டலம் அப்படிகள் சிவனரை வழிபாட்டு. அதன் பிறகு அப்படியே சொன்னாங்க, 1000 சொன்னாங்க. நாங்களும் உருவாக்கம் செய்ய முடியாது. அங்கிருந்து ஒரு கோயில் இருக்கும் என்று சொல்றாங்க. நல்லா கேட்டுக்கீங்க, அந்த கோயில்ல ஒரு மன்றம் இருக்கு. அது யாருக்கு பேராலும் இருக்கலாம், 4 யாருக்கு பேராலும் இருக்கலாம். ஆனா மன்றம் செய்ய வேண்டிய வேலை தெரியுமா? நாவுக்கரசர் பெருமானுடைய உழவாரப்பணி செய்யணும். ஞானசம்பந்தர் சுந்தர் மணிவாச பெருமாளை கொண்டேன் திருப்பதியத்தை பாடணும். அப்ப 2 பணி செய்யணும் அந்த மன்றம். ஒன்று உழவார பணி செய்தால் ஆள் சுத்தமாகும், திருமுறையை பணினா நீ சுத்தமாகும். நான் சொல்றேன், அந்த பெருமாளுடைய முன்னாள் நீ குடும்பமா அபிஷேகம் செய்தால் நீ எங்க இருக்கிற? பெருமாள் முன்னிலை உட்கார்ந்து பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிற, குடும்பமா அபிஷேகம் முடியும். ஆனால் உழவார பணி செய்கின்ற பொழுது பெருமாள் கருவறை விட்டு எழுந்து நீ எங்கே உழவார பணி செய்கிறாயோ உன் பக்கத்தில் வந்து உட்காருவார். நீ அவன் பக்கத்தில் உட்கார்வது சிறப்பா, அவன் எழுந்து வந்து உன் பக்கத்தில் இருப்பது சிறப்பா? நீ அவன் பக்கத்தில் இருப்பது இல்லாத பட்சம் அவன் எழுந்து உன் பக்கத்தில் உட்கார்றாங்க. அது எப்போ? உழவாரப்படி செய்கின்ற. அப்ப என்ன செய்யறாங்க? உழவாரப்படி செய்யணும், திருமுறை பாடம். இதை ஒரு வழியில் சொல்லிடுறேன், சொல்லி நிறைவு செய்யறேன். கையிலே உழவாரம், வாயிலே தேவாரம். நான் சொல்லக்கூடிய மந்திரம் என்னது?
கையிலே உழவாரம், அதாவது இந்த ஊரில் உள்ள ஆலயத்தை சுத்தப்படுத்துவதற்கு, வாயிலே தேவாரம், நான் தூங்கி அணிவதற்கு. ஆலயத்தை சுத்தப்படுத்துவதற்கு உழவாரம், நான் சுத்தப்படுவதற்கு தேவாரம். கையிலே உழவாரம், வாயிலே தேவாரம் என்று சொல்லிக்கொண்டு பெருமக்கள் நல்ல கருத்துக்கள் சிந்தனையில் ஆழங்குகளில் மேல் நோக்கி பார்க்கிறது உண்டு, ஆழமாக மூழ்கி மூழ்கி முத்தெடுப்பது உண்டு. என்னை பொறுத்தவரை மூழ்கி மூழ்கி முத்தெடுப்பது கிடையாது, மூழ்கி மூழ்கி முத்தெடுப்பது. இப்போ ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒவ்வொரு இதிலையும் அது என்ன நுணுக்கம் இருக்கிறது என்று பார்ப்பதுதான் என் அடியுடைய வேலை என்று சொல்லிக்கொண்டு பெருமக்கள் கையிலே உழவாரம். அபிஷேகம் பண்ணும் பொழுது நீங்கள் அவன் பக்கத்தில், உழவார பூசிக்கின்ற பொழுது அவன் உங்கள் பக்கத்தில். ஆகவே உழவாரத்தின் முக்கியத்துவத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் ஊரில் இருக்கக்கூடிய பெருமானுடைய ஆலயத்தை நாம சுத்தப்படுத்தணும். வாயிலே தேவாரத்தை சொல்லணும்னு சொல்லிக்கொண்டு குடும்பா சன்னிதானங்களுக்கு 2 பேர் உட்கார்ந்துருக்கிறாங்க. அவங்களுடைய திருவடிகளை வணங்கி அடியும் குடும்பங்களாகிய அவர்களுடைய திருவடி வணங்கி இப்போ அற்புதமான திருப்பூர் நன்மையாற்றாவுக்கான இப்பொழுது 3வது போட்டியாக நடைபெற இருக்கின்றது. உமரிங்க ஐயா அவர்கள் மிக அற்புதமாக நம்முடைய பணிகளை சொல்லி செய்வார்கள், நடத்துவார்கள். அதை பார்ப்பதற்காக என்ன சொல்வது உண்டு. இப்பவும் கூட கடந்த நான் இங்கே முக்கியமங்கள் இங்கே இருக்குது, அங்கே வந்திருக்கு என்று சொல்லிக் கொண்டு பெருமாக்கள் தொடர்ந்து பாருங்கள். அது மாதிரி ஒரு விஷயமா சொன்னேன் செய்கிறேன். இந்த ஏன்னா அந்த அப்பவுமே சொன்னாங்க சார், நீங்கள் கேட்கக்கூடாதுன்னு தான் சொல்கிறேன். இந்த பெண்கள்லாம் கையில் இந்த யாகத்திலே